இந்த காலை வேளையில் அமர்ந்திருக்கும் பிரியமான சகோதரர் மற்றும் சகோதரியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வாழ்த்துக்கள். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக முதல் ஜெபத்தை பண்ணுவோம். அந்த ஜெபத்தை பணித்திறமை சகோதரர் விஜய் அன்போடு அழைக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் நல்ல பிதாவே, நீர் அடிமையானவர்களை இம்மட்டும் ஜீவனோடும் சுவாசத்தோடும் காத்து கொண்டீர். முதலாவது அதற்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம் பிதாவே. இப்பொழுதும் நாங்கள் சிறுமதியாய் உம்முடைய வேத வாக்கியங்களை தியானிக்கவும், விசேஷமாக பிதாவே கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட போகிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்த நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் பிதாவே. போதிக்கிற தாசனையும் நீர்தாமே ஆசீர்வதிங்க பிதாவே. அவருக்கு ஞானத்தையும் புத்தியும் நீர்தாமே பரத்திலிருந்து அனுகிரகம் பண்ணும்படியா இடத்துல வேண்டிக்கிறோம் பிதாவே. இந்த வார்த்தைகள் எங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ள வார்த்தைகளாய் இருக்கிறபடியால் இவைகளை நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கேட்கவும், கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாயும் அதிகமாய் பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் வளர்ந்து வரவும் நீர்தாமே எங்களுக்கு தயவு பாராட்டும்படியா இடத்துல வேண்டிக்கிறோம் பிதாவே. நீர்தாமே அடிமையானவர்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் உணர்ந்து கொள்ளுதலையும் பரத்திலிருந்து அனுகிரகம் பண்ணும்படியாக நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் இந்த சிறிய விண்ணப்பத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி வேண்டுதல் செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது செய்தியை நடத்திக் சகோதரர் சாலமன் அன்புடலி. இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்மோட ஜான்சியும் அவருடைய பிள்ளைகளும் தஞ்சாவூர் பகுதியிலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட தான் அவங்க கூட இருக்காங்க. அவங்க பத்திரமாய் ஊர் சேர்ந்ததுக்காக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடந்த நாளிலே நாம் என்ன பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலும் ஆத்துமாக்களை கட்டுவிப்பதற்கான அஸ்திபாரம். உடனே நம்ம சொல்லிட முடியும், கேள்விப்படுதல், அறிக்கையிடுதல், கீழ்ப்படிதல், ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு லேசா சொல்லி தண்ணிக்குள்ள அமைக்கிற முடியும். ஆனா பிறகு கட்டடத்தை கட்டும் போது இழிஞ்சிடும். அது அஸ்திபாரம் சரியா இருக்காது. நீங்க எத்தனை மாடி ஏத்துறீங்களோ அதுக்கேற்றவாறு பில்லர் அமைக்கணும், பீம் அமைக்கணும். நீங்க 1-2 மாடி ஏத்துறீங்கன்னா 3/4 பில்லர் போதும். 3, 4, 5, 6 கட்டினீங்கன்னா 1.25 பில்லர் வேணும். பீம் பெருசா வேணும், அப்பதான் தாங்கும். இது தாங்கும். அஸ்திவாரம் நீங்க அது கீழே நல்லா போட்டிருக்கணும். அஸ்திவாரம் சரியா போடாம எத்தனை அடி பில்லர் போட்டாலும் தாங்காது, கீழே இடிஞ்சு போயிடும். ஆக நமக்கு முதலாவது ஆத்துமாக்களுக்கு தேவையானது அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். அவங்க வாழ்நாள்ல விலகாம இருப்பதற்கான சாரமேற்றப்பட்ட தேவனுடைய வார்த்தையிலே கட்டி வைக்கக்கூடிய பலம் முதலாவது வேணும். அதுக்குதான் நம்ம வேத வாக்கியங்களை பத்தி உறுதியா போசிக்கிட்டே இருக்கோம். இந்த வேத வாக்கியங்கள் தான் வல்லமை இருக்கு, வேத வாக்கியங்கள் தான் ஜீவன் இருக்கு, வேத வாக்கியங்கள் தான் நித்தியமானது, வேத வாக்கியங்கள் தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறது, வேத வாக்கியங்கள் தான் நம்மளை எல்லா வகையிலும் வளர்க்கிறது. அதுக்காக இந்த அஸ்திபாரமாகிய வேத வசனத்தை தான் நம்ம தேவனையும் உடைய வார்த்தைகளையும் பலமா நீங்க விசுவாசிக்கும்படி நம்பும்படி உங்களுக்கு தொடர்ந்து போதிச்சுட்டே இருக்கிறோம். ஆனா கடந்த நாள்ல என்ன போதிச்சோம் அப்படின்னு வராதவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோம். வேதாகமத்தை படிக்கும் போதும் நம்ம போதிக்கிற பொழுதும் ஏற்றுக்கொள்கிற பொழுதும் சொந்த விளக்கங்களையும் சொந்த கதைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுல நீங்க உறுதியா இருக்கணும். ஏன்னா அவங்க அப்படிப்பட்டவங்க சுய மகிமையை தேடுவதற்காக அவ்வாறு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது உங்களை கட்டுவிக்காது. மனித ஞானத்தை சார்ந்திருக்கூடாது. கல்வி ஞானம், மனித ஞானம், தத்துவியல் இதெல்லாம் நமக்கு நம்முடைய ஆத்மாவை கட்டுவிக்காது. நம்முடைய பேச்சும் பிரசங்கமும் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கணும். தேவ ஞானத்தை தான் ஒருத்தர் பேசணும் தொடர்ந்து. மனித ஞானத்திற்கு என்ன நடக்குன்னா அவரை பைத்தியமாக்கிட்டார். அதனால மனித ஞானத்தை நம்ம எப்போதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மனிதன் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றும் போது நயவசனிப்பான பேச்சுகளோ தந்திரமானதோ, சில ஜெபத்துல ஏமாந்து போறதோ, சில பேச்சுல ஏமாந்து போறதோ இருக்கக்கூடாது. நமக்கு தேவையானது தேவனுடைய வார்த்தை வருகிறதா அப்படின்னு சிறப்பான ஒரு ஜெபம் ஒருத்த நயவசனிப்பினால பண்றாருன்னா அதை பார்த்து ஏமாந்து பெறக்கூடாது. யூகங்களை பின்பற்றக்கூடாது. இப்படிதான் யூகிக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நீங்க கேட்க கூடாது. அதுக்கு ஆதாரம் எங்கே அப்படிதான் நீங்க திரும்ப திரும்ப கேட்கணும். ஏன்னா உங்களுடைய ஆத்துமாக்களை அது அழித்து விடும். யூகங்களை கேட்பது என்பது, உதாரணத்துக்கு நம்ம அப்ப இன்னும் அநேக வார்த்தைகளை கூறி மாறுபாடு உள்ள சந்ததியை ரசித்துக் கொள்ளுங்கள் சொல்லும் போது இன்னும் அநேக பிரசங்கம் அங்க நடந்திருக்கிறது என்று நமக்கு தெரியும். அது எதுனா மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி ரசித்துக் கொள்வதற்கான பிரசங்கம் என்று தெரியுமே தவிர வேற இதுதான் பிரசங்கம் பண்ணாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. பாருங்க, அப்படி நீங்க பாக்குறது நல்லது. அதே மந்திரியும்
பிலிப்பும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஏதோ தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்நானம் பெறதுக்கு தடை என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப என்ன பேசிட்டு போனாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். எப்படி தெரியும்? என்ன பேசிட்டு போனாங்கிறதுடைய சாராம்சம், இதோ தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்னன்னு கேட்டார். அப்படின்னா அதுல சாராம்சம் இருக்கு. அதை நீங்க அப்படி யோசிக்க முடியும். இல்லாத ஒன்றை நாம் யோசிக்க முடியாது. யூகங்களை போதிக்க இடமளிக்கவே கூடாது. நீங்க அது தரிசனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன், கர்த்தர் என்னோட பேசினாரு, சொப்பனத்துல பேசினாரு, மாடு முட்டுது, கழுத முட்டுது, நாய் முட்டுது, பன்றி முட்டுது சொல்ற மக்கள்லாம் இருக்காங்க. இப்படி ஏமாத்தி உங்களை பயமுறுத்துற மக்கள் இருக்காங்க. அவங்கள பார்த்து நீங்க என்ன செய்யக்கூடாது? அதை பார்த்து நீங்க ஏமாந்து போக கூடாது. சாரம் இல்லாத சாந்து அது என்ன ஆயிடும்? இடிந்து விடும். மனிதனுடைய ஞானம், மனிதனுடைய கட்டுக்கதை, மனிதனுடைய தந்திரம், மனிதனுடைய மாய்மாலம், மனிதனுடைய நயவசனிப்பு, இதெல்லாம் கட்டடத்தை அது மேல கட்டக்கூடாது. அது இடிஞ்சு போயிடும். இன்று நாம தொடர்ச்சியா பார்க்க போறோம். இப்போ பிதாவானவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அதுக்கு விளக்கம் அவர் தான் தரணும், வேற யாரும் தர முடியாது. எந்த மனிதனாலும் தரவே முடியாது. ஏன்னா யோசேப்பு சொப்பனத்தை விளக்கும் போது மங்களகரமான உத்தரவை தேவன் தான் அருள வேண்டும் என்று அவரே சொன்னார். தானியேலுக்கு கருகலான ஞானத்தை தேவன் தான் கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பேசும்படியான ஞானத்தை தேவன் தான் கொடுத்தார். ஆக நாமும் ஒரு ஓமையை சொல்லியிருக்காரு, ஒரு மறைமுகமான ஞானத்தை சொல்லியிருக்காரு, அதுக்கு விளக்குறாங்க. நீ வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு விளக்கு உரை, இன்னும் பல்வேறு புரியாத கடினமானதுக்கு விளக்கு உரை சொல்லி அதை நீங்க பார்த்து ஏமாந்து பெறக்கூடாது. நிச்சயமா அதெல்லாம் மனித ஞானம், அதை நீங்க பின்பற்றக்கூடாது. ஏசாயா 58 அதிகாரம் 8, 9 வாசிப்போம். ஏசாயா 55 அதிகாரம் 8, 9. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. சரி, நாம எப்போது நினைச்சோம்னா அது சரியா இருக்குன்னு நினைக்க கூடாதுங்க. நான் இப்படி நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறது? நீங்க எங்கேயாவது போய் அந்த வார்த்தையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணு நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. தேவன் என்ன சொல்றாருன்னு நான் சொல்லி தர்றேன், அப்படிதான் சொல்லணும். மக்கள் ஒருவேளை அறியாம அப்படி கேட்கிறாங்க, பிரதர் நீங்க இந்த வசனத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்ன புரிஞ்சிருக்கீங்க? எனக்கு என்ன புரியும், எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதை விளக்குவதற்கு எனக்கு ஞானம் கிடையாது. தேவன் ஒரு ஞானத்தை கொடுத்தாலே தவிர ஒரு வார்த்தையும் தெரியாது. அப்ப தேவன் ஒரு ஓமையை சொல்லி இருக்கும் போது, ஒரு ஞானமான வார்த்தையை சொல்லி இருக்கிற போது அதற்கு நாம் சுய விளக்கம் கொடுக்க கூடாது, கொடுக்கிறதை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. கேள்வி அதுதான். நீங்க கட்டுமானத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க கட்டும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய கட்டடத்தை சொந்த புத்தியிலேயோ சொந்த ஞானத்திலேயோ சுய விளக்கத்தை சொல்கிறதையோ ஏற்றுக்கொள்ள கூடாது. உதாரணமா தெளித்தல் அப்படின்னு முந்தின பாடத்துல படிச்சிருக்கோம். தெளித்தல்னா ஆமாமா ரைட்டு, ஏற்றுக்கொண்ட என்ன ஆகும்? இடிஞ்சிரும். ஊற்றுதல் இடிஞ்சிரும். அப்புறம் பிதா சுதன் அப்படின்னா என்ன ஆயிடும்? அது இடிஞ்சிரும். என்ன இடிஞ்சிரும் பாருங்க. இது நீங்க பரிசோதிக்கிற பொழுது புயல் வரும், மழை வரும், காற்று வரும், அதிகமாய் வெள்ளமாய் மோதுகிற பயங்கரமான காரியங்கள் அங்க வரும். கட்டடத்தை இடிச்சிடும், சோதனை, அக்னி வரும். ஆக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலமா கட்டணும். பலமா கட்டணும்னா தேவனுடைய வார்த்தையில தான் கட்டணும். பாரம்பரியத்துல கூட சில மக்கள் கட்டுறாங்க. பாரம்பரியங்களாக சொல்லிக் கொண்டு தெரிகிற மக்களை கூட நம்ம விட்டு விலகிடணும். மத்தேயு 15, 1, 2 வாசிப்போம். மத்தேயு 15, 1, 2. அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். சரி, பாரம்பரியம் மனிதனை என்ன செய்துவிடும்? 15 அதிகாரம் 3 வசனத்தில் அவர்களுக்கு அவர் பிரயோஜனமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? பாரம்பரியம் தேவனுடைய கற்பனையை உடைத்துவிடும். பாரம்பரியம் தேவனுடைய கற்பனையை மத்தேயு 15:6 அவமாக்கிவிடும். பாரம்பரியம் மத்தேயு 15:3 பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறி விடுவோம். பாரம்பரியம், நீங்க சிஎஸ்ஐ, ரோமன் கத்தோலிக் போன்றவர்கள், பெண்டிகாஸ்டல் போன்றவர்கள் தொடர்ந்து பாரம்பரியம் வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், அந்த பாரம்பரியம் தேவனுடைய கற்பனையை உடைத்து விடும், அவமாக்கிவிடும், மீறிவிடும். ஆகினாலே அந்த பாரம்பரியத்தின் இன்னும் கூட சொல்றாங்க பாருங்க, அவங்க உட்கார்ந்து சுடுகாட்டிலையும் கல்லறையிலையும்
பரமண்டலங்களில் இருக்கிற பரமபிதாவே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். நேரத்தை சண்டை போட்டு வந்திருப்பான். மன்னிக்கிறது போல மன்னியும். என்னது? அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். நிறைய கோடிக்கணக்கில் பணத்தை சுவிட்ச் பேங்க் வரைக்கும் லாக்கர்ல வச்சிருக்காங்க. எங்க ஆகாரத்தை தாரும். ஏதாவது அதுக்கு என்ன பேரு? பாரம்பரியம். புரிந்து கொள்ளாத ஜெபம். அந்த மாதிரி பாரம்பரியமா அப்புறம் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி இப்படி சொன்னா, இப்ப நீங்க ஆத்மாவோட ஸ்தோத்திரத்துக்கு இருக்கீங்களா இல்லையா? இப்ப இல்லையா? அப்படின்னா அவன் கடைசியில் போய் சொல்றாங்களே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அப்படி இது வரைக்கும் செய்யலையா? அப்ப பாரம்பரியமா செய்யறது. பாரம்பரியமாக எதையுமே நாம செய்யக்கூடாது. இந்த பாரம்பரியம் மனிதனுடைய கற்பனைகளை மீறிவிடும் என்று சொல்றாங்க. பரமண்டல இருக்கிற பரமபிதாவே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, வந்த ராஜ்யத்தை போய் வருவதாக என்ன கணக்குது பாருங்க. அப்படியானா நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம் இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறத பார்க்காம பாரம்பரியமா சொல்லிட்டு போயிட்டு இருக்காது பாருங்க. இந்த மாதிரி சில காரியங்களை நம்ம கண்டுபிடிச்சு அதுல கட்டக்கூடாது. இப்படி சில கட்டுகிற மக்களோடு சேர்ந்து நாம ஒத்த வேஷம் போடக்கூடாது. அப்ப அப்படிப்பட்ட வேலைகளை செய்யும் போது நம்ம ஏமாற்றப்படுவோம். உங்க பிள்ளைகளும் நீங்களும் ஆத்துமாக்கள் அழிந்து போகும். பாரம்பரியத்திற்கான அவங்க தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கிட்டாங்க, தேவனுடைய கற்பனைகளையும் மீறிட்டாங்க. அவங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, இவங்களுக்கு எப்படிப்பட்டவங்க, பாரம்பரியத்தை பின்பற்றுவங்க எப்படிப்பட்டவங்க? மத்தேயு 15:7-8. மத்தேயு 15:7-8. மாயக்காரரே, படிங்க. மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். பாருங்க, இந்த மாதிரி நாம நம்முடைய பிள்ளைகளை கட்ட ஆரம்பிக்கும் போது, நம்முடைய ஆத்துமாக்களை கட்டுவிக்க ஆரம்பிக்கிற பொழுது இந்த மாதிரி பாரம்பரியங்களை புகுத்துகிற மக்கள் இருக்கலாம். இந்த தொந்தரவுக்காக நம்ம வெளியே செல்ல கூட விருப்பம் கொள்ளலாம். ஆனாலும் அது நம்மை அழித்து விடும் ஆத்துமாக்களை. அவங்களுக்கு என்ன பேரு? மாயக்காரர். மாயக்காரனா நடிக்கிறாங்க. அப்ப வாயில மட்டும் சேர்றாங்க. வாயில ரொம்ப அழகா சொல்றாங்க. அழகா பாத்தீங்கன்னா பேரு நோவா, தானியேல், எசேக்கியேல், எரேமியான், அப்புறம் ஆபேல், பயங்கரமான பேர் இருக்கும். எங்க ஊருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான பேர் இருக்கும். பேர் சரி, ஆனா நம்ம அப்படி நடக்கிறோமா? அப்போ பாரம்பரியமா ஒரு பேர் வச்சுக்கிறோம், ஆனா நடக்கிறதுக்கான செயல்படுவதற்கான முயற்சியை நாம எடுக்கலைன்னா என்ன ஆகும்? பேருக்கு சம்பந்தம் இல்லாமலே போயிடும். அதனால மாயத்தனமான ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடாது. வாயில சேர்ந்து உதடுகள்னால கணம் பண்றாங்க, இருதயம் தூரமா இருக்கும். கேள்விதாங்க. பாரம்பரியம் 15:9 மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அப்படியானா இந்த செய்யறாங்களே ரோமன் கத்தோலிக்கு, சிஎஸ்ஐ மக்கள், இந்த ஆராதனை தேவன் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்வாரா? சரி, சிலை வழங்குவது தேவன் விரும்புகிறாரா? இயேசுவ உருவத்துல பாக்குறது தேவன் விரும்புகிறாரா? இல்ல. சிலுவை வைக்கிறத கூட தேவன் விரும்புகிறாரா? இல்ல. பாருங்க, அப்படியானா இது இது நமக்கு என்ன சொல்லுது? அப்புறம் பரிசுத்தவான்களை வணங்குவதை தேவன் விரும்புகிறாரா? தூதர்களை வணங்குவதை தேவன் விரும்புகிறாரா? பாருங்க, சொல்றாங்க அவங்கள நாங்க வணங்கல, சும்மா வச்சிருக்கோம். என்ன சொல்றாங்க? அசிஸ்ட மரியே வாழ்க, அந்த நிறைந்த மரியே வாழ்க, இப்படி சொல்லியிருக்காங்களே. என்ன வாழ்கன்னா என்ன? வாழ்க ஆசீர்வதிக்கப்பட்டவள் தான். அப்ப நம்ம என்ன செய்ய? யாரை புகழ்றோம்? நம்ம போதிக்கிற ஒருவனையே புகழக்கூடாதுன்னு சொல்லும் போது, இது சும்மா தேவன் புகழப்படாத ஒரு மக்களை பார்த்து நாம புகழ்ந்திருந்தா என்ன அர்த்தம்? பாருங்க, இது மாதிரி பாரம்பரியமான காரியங்கள் நம்மளை கெடுத்து விடும். வீணான ஆராதனை. அவங்க வாரத்தின் முதல் நாள் அப்ப சாப்பிடுறாங்களா, இல்ல மாசத்துலயா? ஒருத்தர் மாசத்துல ஒரு முறை. பெண்டிகாஸ்டல் மக்களை கேட்டீங்கன்னா முதல் வாரம், 2வது வாரம், கடைசி வாரம். சிஎஸ்ஐ ரோமன் கத்தோலிக்கு போன்ற மக்களை கேட்டீங்கன்னா, நீங்க ரோமன் கத்தோலிக்க மக்களை கேட்டீங்கன்னா தினந்தோறும். சிஎஸ்ஐ மக்களை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாசத்துல ஒரு முறை திருவிருந்து ஆராதனை என்று ஒரு நாள். இதெல்லாம் என்னது? பாரம்பரியம். இப்ப பாரம்பரியத்தினாலே நம்ம கட்டப்படுவோமானால் அந்த ஆராதனை என்னவாயிடும்? வீண் அப்படி சொல்லு. பக்கத்துல அழகான ஒரு கட்டடம் இருக்கு, ரோமன் கத்தோலிக்க கட்டடம். போயிட்டா இங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்துகிட்டு இருக்கேன்? ஏம்மா என்னம்மா உனக்கு புரியலையாம்மா? அங்க இருக்கு, நல்ல சர்ச் இருக்கு, அந்த சபை கூட ஒண்ணு இருக்குது, அதுல கூடாம இங்கே வந்துகிட்டு இருக்கியாம்மா? அப்படி பிள்ளைகள் யாராவது கேட்கிறாங்களா? கேட்க கூடும். அவங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவங்க வீணா போதிச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. வீண் ஆராதனை, வீணானது, தேவன் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று. அப்ப தேவன் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றுல நீங்க உங்களுடைய ஆத்மாவை கட்டுவிப்பீங்கன்னா என்ன பிரயோஜனம்? பார்க்க எல்லாரும் இயேசு சொல்லுவாங்க, எல்லாரும் பைபிள் வச்சிருப்பாங்க, எல்லாரும் பைபிள் வச்சிருப்பாங்க.
அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கிற ஓநாய்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அது ஞானமா இருக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கும், நல்ல அருமையா பயப்படுறது மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். பயப்படுற மாதிரி இங்க சுவர்கள்ல ஒரு சித்திரம் வச்சிருப்பாங்க, பயப்படுற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வச்சிருப்பாங்க, ஒரு ஜன்னல், கதவு, வாசக்கால், இதெல்லாம் ஒரு விதமான லைட், சீரியல் பல்பு. அப்புறம் அங்க தொங்குறது மாதிரி ஒரு இயேசு, அப்ப இருதயத்துல நெருப்பெறியறது மாதிரி ஒரு இயேசு. இதெல்லாம் உங்களை என்ன செய்யாது? பயம் மாதிரி ஒரு காட்டும். சொல்றாரு, நாங்கள் மாம்சத்தின்படி இயேசுவை அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அறியோம். அப்படி நம்ம செஞ்சாலே பாவம். தேவனுடைய மகிமையே மனுஷனுக்கு ஒப்பாக மாற்றினாலே அது பாவம் என்று சொல்றார். அதெல்லாம் நம்ம இன்னுமே படிக்கணும். அப்ப படிப்போம். அஸ்திவாரமானது நாம் தேவனுடைய வார்த்தையில் தான் போட வேண்டுமே தவிர மனித ஞானத்தில் அல்ல. கொலோசையர் 2:21-23. மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. சரி, நீங்க மரக்கறி உணவு, அசைவ உணவு, சரி, இந்த லெந்து நாட்கள் ஒண்ணு வரும். அதுல என்ன? லெந்து நாட்கள், சாம்பர் புதன், இதெல்லாம் யாருடைய வழிகள்? பாரம்பரியம். அப்படியே குருத்தோலை பிடிச்சிட்டு வரிசையா அப்படியே போறாங்க. ஒரு 1000 பேர் அளவுக்கு போறாங்க. பாக்குறதுக்கு ஒரு பயமாய் தெரியுதா? நமக்கு தெரியுதா? இது எங்கேயாவது வச்சிருக்காரா? இயேசு நகரத்தினுடைய போது ராஜாவாக இருப்பதற்காக வஸ்திரங்களையும் பச்சை தலைகளையும் விரித்து வரவேற்றாங்க. இயேசு இன்னைக்கு வந்துட்டு போயிட்டாரு. இயேசு இன்னைக்கு நமக்கு என்ன செய்தாரு? வந்துட்டாரு. வந்த பிற்பாடு இதெல்லாம் அந்த குருத்தோலைகளை அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டு எங்க இருக்கு வசனத்துல? பாரம்பரியம். அந்த குருத்தோலையை எரிச்சிட்டு அதை வாய்க்குள்ள போட்டுட்டு அதை நெத்தியில வச்சுக்கிட்டு, இதுதான் சாம்பர் புதன்கிழமை. பாரம்பரியம். இதை வீட்டுல நிலைக்கால குத்தி வச்சுக்கிட்டு இதெல்லாம் பாரம்பரியம். இது வீணான ஆராதனை. அப்போ இது தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே. அப்போ இந்த கறி சாப்பிடாது நம்ம உடம்புக்கு நல்லதா? நல்லதா? உங்களுக்கு நல்லதுதான். நோயா இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, இந்த மாதிரி யூரின் பிரச்சனை, இந்த மாதிரி பிளாடரு, இந்த மாதிரி கிட்னி, இதுல கஷ்டமானவங்களுக்கு அது சாப்பிட நல்லதா? நல்லது இல்ல, வேணாம் சொல்லுவாங்க. பாருங்க, நீங்க இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது ஏன் தேவன் அந்த அசைவம்னா கரியா? அசைவம்னா என்னது? அசைவம்னா கறி உணவு. சரி, மாம்ச உணவு. அப்ப இந்த அசைவ உணவு ஏன் கொடுக்கல? சரி, நீங்க அசைவ உணவு தினந்தோறும் சாப்பிடுறீங்க, நடந்துருவீங்களா? நல்லா ஸ்ட்ரைட்டா நடப்பீங்களா? கால் முட்டிக்காலாம் கொழுப்பு வீங்கி பாருங்க. அப்போ நீங்க அசைவ உணவு நீங்க அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த நாட்கள் நீங்க அசைவ உணவு தினந்தோறும் காரமான உணவு சாப்பிட்டு பாருங்க, காலையில் நீங்க எந்திரிக்கவே முடியாது, அவ்வளவு டயர்ட் ஆக்கிடும். ஏன்னா அது நிறைய கொழுப்பு சத்து நிறைய இருக்கிறது, உங்களை அடர்த்தியாக்கி சோர்வுக்குள்ளா கொண்டு போயிடும். நீங்க 10வது பரீட்சை படிக்கிறீங்க, அசைவ உணவு சாப்பிடுவீங்களா? கொண்டு வா, ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வா, அந்த மாட்டுக்கு இறைச்சியை கொண்டு வா, வறுத்த உணவு கொண்டு வா, சிக்கனை கொண்டு வா, அந்த 65 கொண்டு வா, அப்படி மொத்தம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா படிப்பீங்களா? தூக்கம். ஏன் தூக்கம் வருது? அது கொழுப்பு உணவு உங்களுக்கு ஒரு மாதிரி மந்த நிலை ஏற்படுத்திடும். பாருங்க, அது உங்களுக்கு தெரியும். அப்ப எப்படி நடப்பாங்க? நடக்க முடியாது. தேவன் ஞானம் உள்ளவர். அதனாலதான் மன்னா போன்ற உணவு கொடுத்து நல்லா நடக்க வச்சிருக்காரு. நடக்கணும்னா அது காலுக்கு பலம் வேணும். காலுக்கு பலம் வேணும்னா நீ கொழுப்பு சத்து அதிகமா எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மந்த நிலை கொண்டு போய் நடக்க முடியாம வெயிட் ஆக்கி உங்களுக்கு நடக்க முடியாம எல்லா வழியும் ஏற்படுத்திடும். ஆகினால பாருங்க, இந்த மருத்துவர்லாம் பாருங்க, கை காலெல்லாம் சொங்கி பிடிச்சு போயிருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க. எதுக்காக அப்படி இருக்கிறாங்க? பாருங்க, அவங்க அப்படின்னா உங்களை சாப்பிடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? தேவனுடைய காரியத்துல தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே எதுக்கு உதவுதாமா? என்ன சொல்றாரு வசனத்துல? மாம்சத்தை பேணுகிறதுக்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு நல்லா வச்சுக்கலாம், ஓகே, நீங்க ஆக்டிவா இருக்க உதவி செய்யலாம். அப்ப தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே, இந்த மாதிரி 2 நாட்கள்ல கறி சாப்பிடாதே, முட்டை சாப்பிடாத, மீன் சாப்பிடாத, தலையில பூ வைக்காதே. அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க தெரியுங்களா? அவங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு அங்க ஒரு உண்டியலை வச்சு சேர்த்து வச்சு ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன். ஞானமா தெரியுதா? அது என்ன சொல்ல? வசனத்தை மறுபடியும் படிங்க. இவைகள் ஞானம் என்று
சரீர ஒழுக்கத்தை பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கு ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அப்ப கேட்கறதுக்கு ஞானமா தெரியுதா? அந்த சாப்பிடாம நான் ஏழை மக்களுக்கு உதவி செய்யறேன். நீங்க சாப்பிட்டுக்கிட்டே உதவி செய்யுங்க, உங்களால வேணான்றது. நீங்க எங்க கெடுக்கிறீங்கன்னா சாப்பிடக்கூடாதுங்கிறதே போய் அப்படி இல்ல. தேவன் எல்லாவற்றையும் சுத்தமாக்கிட்டார். நீங்க சாப்பாடு தேவனுக்கு உகந்தவர் ஆக்க மாட்டாது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லன்னு சொல்றார். போஜனத்தினால் சாப்பிட்டா வாய் வழியா போய் ஆசன வழியா போயிடும். ஆனா வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் தீட்டுப்படுத்தும். அந்த சாப்பாடு உங்களை என்ன செய்யாது? தீட்டுப்படுத்தாது. அப்போ லெந்து நாட்கள் இந்த மாதிரி தொடாதே, அதை தொடாதே, இதெல்லாம் ஞானம் என்று பெயர் பெற்றிருந்தாலும் சரீரத்தை பேணுவதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. ஆக இந்த பாரம்பரியத்துல போய் நம்முடைய பிள்ளைகள் கட்டி வைக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நினைப்பாங்க. எங்களுடைய பிள்ளைகளோட தான் கேக்குது, தீபாவளினா வெடி போடுவோம் டாடி. அவன் கேட்கலப்பா, ஒண்ணு சொல்ல வாங்கி கொடுத்த தானே. பேர குழந்தைங்க கேக்குது, வெடி போடுவோமா? பாரம்பரியம் என்னண்டே தெரியாம நான் எப்படி வெடி போடுறது? யார ஒத்து கேட்கிறாங்க, எதுக்கு வெடி போடுறீங்க? என்ன தெரியும்? அப்ப நீங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல உலகத்திற்கு ஒத்த வேஷமா போறோம் இல்லையா? எங்கேயுமே உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. பாரம்பரியம். பாரம்பரியம் நாம் மற்றவங்களை கட்டுவிக்காத ஒன்று, வீணாக்குவது ஒன்று. அப்போ நம்மை மற்றவர்களை கட்டுவிக்கிற வேலையை நாம் செய்யணுமே தவிர பாரம்பரியங்களை செய்யக்கூடாது. இது போன்ற கட்டுமானம் நமக்கு இருந்தால் இடிந்து விடும். பாக்குறதுக்கு அழகா இருக்கலாம், அங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம், நல்ல இருக்கை இருக்கலாம், நல்ல சுகமான பாக்குறதுக்கு பயங்கரமா காட்சி இருக்கலாம். தோற்றத்தை பார்த்து ஏவாள் ஏமாந்து போனால், தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. பெரிய கூட்டங்களையோ கட்டடங்களையோ பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் அப்படிதான் சொன்னார், ஆலயம் ஆலயம் என்று பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதீர்கள் சொன்னார். அப்ப தோற்றங்கள் நமக்கு எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது. தோற்றங்கள் ஏமாற்றப்படும், அழகும் வீண். கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரியே ஆசீர்வதிக்கப்படுவாள். அப்ப இந்த மாதிரி மாயையான காரியங்களில், ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற காரியங்களில் நம்மை கட்ட இடமளிக்க கூடாது. அதற்கு விருப்பப்படவும் கூடாது. விருப்பப்பட்டா ஏவாள் புருஷனை காட்டிலும் தேவனை காட்டிலும் அந்த சர்ப்பத்துக்கு செவி கொடுத்தார். ஏமாந்து விடுவோம். வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஏமாற்றப்படக்கூடாது. கர்த்தர் என்ன சொன்னார்? அப்படி இருக்கிறதா என்று கேட்கணுங்க. இப்படி சாப்பிடக்கூடாது இருக்கா? இப்படி செய்யக்கூடாது இருக்கா? சாம்பார் புதங்கள் ஒண்ணு இருக்கா? இப்படி சிலுவை செல்லாம் இருக்கா? அப்படி கேளுங்க. எந்த போதகத்தையும் பார்த்து கேளுங்க. நீங்க உங்க மனுஷங்க உங்க வீடு தேடி யாராவது வந்தாங்கன்னா அப்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா என்று கேளுங்க. அப்ப சொல்லாத ஒன்றை நாம ஏன் செய்யணும்? அப்படி இல்லவே வேதத்துல என்ன செய்யல? இல்லவே இல்லை. கர்த்தர் தம்முடைய பணியில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிற கட்டளை என்ன, அல்லது பின்பற்றுகிற மக்களுக்கு கொடுக்கிற கட்டளை என்ன? 1 தீமோத்தேயு 1:3. 1 தீமோத்தேயு 1:3. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. அப்ப வேற்றுமையான உபதேசங்கள், வேற்றுமையான உபதேசங்கள் அன்றைய நாட்களில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண. சரி, அப்போ சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகள். சரி, கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி வந்த உடனே பிள்ளைங்க கேட்பாங்க, நமக்கெல்லாம் ஒண்ணு இல்லையா? சரி, அது கேட்கட்டாலும் பரவாயில்ல, அந்த ஸ்டார் வாங்கிட்டு வாங்களேன், எல்லாரும் வீடு மாதிரி நாமளும் கட்டி தொங்க விடுவோம். கேட்பாங்க, கேட்க மாட்டாங்களா? சாண்டா கிளாஸ் அப்படின்னு ஒரு மனிதன் ஒரு கதை வச்சிருக்காங்க. அது நடந்ததா கூட இருக்கட்டும். ஒருவேளை அந்த ஸ்டார் கட்டணும் அப்படிங்கிறது இயேசுவினுடைய அந்த மேய்ப்பர்களுக்கான வழிகாட்டின ஒரு நட்சத்திரம். சரி, அதை கட்டி 1ஆம் நூற்றாண்டு காலத்துல யார் வீட்டு முன்னாடி கட்டி தொங்க விட்டாங்களா? இயேசு எங்கே இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக வழிகாட்டு நட்சத்திரம். நாம என்ன சொல்றோம்? இதை கட்டினதுனால மக்களுக்கு என்ன சொல்ல வர்றோம்? ஓ, இது இயேசு பிறப்பை அறிவிக்கிறது. ஓகே, அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரி, இயேசு பிறந்த நாள் அந்த நாள் தான் அப்படின்னு நமக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? டிசம்பர் 25 எப்படி தெரியும்? 3 நாட்களை கொண்டாடுறாங்க. உலகத்துல 3 அல்லது 4 நாட்களை கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து கேட்டாங்க? கட்டுக்கதைகள். இயேசு பிறந்திருக்காரா? பிறந்திருக்காரா? எங்கே? பெத்லஹேம். இயேசு பிறந்ததை முன்னறிவிக்கப்பட்டதா? ஆம், நிச்சயமாக. மீகா புஸ்தகத்திலே, ஏசாயா புஸ்தகத்திலே, அதுக்கு முன்னாக இதெல்லாம் அவருடைய தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது.
சரி, அது உண்மையா? ஆமாம். எந்த ராஜாக்களின் நாட்களில் பிறப்பார் என்று முன்னறிவித்திருக்கிறதா? நிச்சயமாக ரோம அரசாங்கத்தின் நாட்களில் திபேரியராயன் அரசாட்சி காலத்திலே பிறந்தார் என்பதையும் சொல்கிறது. அது உண்மையா? உண்மை. ஆனா எந்த நாளில் பிறந்தார் என்று சொல்கிறதா? இல்லையே. எப்படி தெரியும்? சரி, அந்த நாளை கொண்டாடுகள் சொல்லுதா? இல்லையே. எப்படி தெரியும்? மனுஷங்க வர்றாங்க இங்க இருந்து. ஏன் பிரதர், உங்க பிறந்த நாள் நீங்க கொண்டாடலையா? கேக்குறாங்க கேட்கலையா? பிரதர், உங்க பிறந்த நாள, சிஸ்டர் உங்க பிறந்த நாள் நீங்க கொண்டாடலையா? உங்க பிறந்த நாளையே கொண்டாடினா இயேசு பிறந்த நாளை ஏன் கொண்டாடக்கூடாது? கேக்குறாங்க கேட்கலீங்களா? பாருங்க, இது ஞானமா தெரியும். இயேசு அந்த பிறந்த நாளை விரும்புகிறாரா? நீங்க உங்க பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு எந்த வசனம் இருக்கு சொல்லுங்க? உங்க பிறந்த நாளையே நீங்க கொண்டாடுறதுக்கு எந்த வசனம் இருக்கு? பிரசங்கில சொல்றாரு, பிறந்த நாளை காட்டிலும் இறந்த நாள் நல்லது. அப்ப நல்லதுங்கிறத கொண்டாடுவீங்களா? அதை காட்டிலுங்கிறது சொல்லாத ஒண்ணு செய்வீங்களா? சொல்லாத ஒண்ணு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பிரசங்க யாரையும் வற்புறுத்துறீங்க. பிரதர், எங்களுக்கு பிரசங்க பிறந்த நாள், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, அதையும் வற்புறுத்துறீங்க. சரி, நாங்களும் ரைட் உங்களோட சேர்ந்து இணைந்து இந்த மக்கள் திருந்துற வரைக்கும் நம்ம போயிட்டே இருப்போம். அப்படி போயிட்டு இருப்போம். பாருங்க, பாவம் இல்லாத செயல். இதெல்லாம் எங்க இருக்கு? வேதத்துல இல்லையே. அப்ப எந்த நாள் நல்லதுன்னு சொல்றோமோ அந்த நாள் பாடத்துக்கு வந்துருவோம். அப்படியானா இயேசு பிறந்தது இருக்கிறது, முன்னுரித்தது இருக்கிறது, எங்கே பிறந்தான் இருக்கிறது, பிறக்கும் போது என்ன நடந்தது இருக்கிறது, அந்த இயேசுவானுடைய எங்கே ஓடி தப்பித்துக் கொள்வார் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை கொண்டாடுங்கள் என்று எங்க இருக்கிறது? இல்லையே. அப்ப இல்லைன்னா கட்டுக்கதை. கட்டுக்கதையில் நம்ம என்ன செய்யணும்? மனிதனால் கட்டப்பட்ட ஒரு கட்டுக்கதை. அந்த நாளை அவருக்கு செய்வோம் என்றால் அவர் விரும்பணுமா வேண்டாமா? அவரை விரும்பணும். அல்லது ஆதி சபையார் எங்கேயாவது கொண்டாடி இருக்காங்களா நீங்க பார்க்கணுமா? தேடி எங்க தேடுவீங்க? எங்க தேடுவீங்க? பாருங்க, இப்ப ஆதி சபையார் இப்ப ஒரு மருந்து சீட்டு இருக்கு. மருந்து சீட்டை நீங்க மெடிக்கல்ல போய் ஏதாவது மருந்து கேட்பீங்களா? மருந்து சீட்டை கொடுத்து கேட்பீங்களா? மருந்து சீட்டை கொடுத்து கேட்பீங்க. சாப்பிடும்போது நீங்க சும்மா பார்க்காம ஏதாவது சாப்பிடுவீங்களா? சீட்டை பார்த்து எத்தனை வேலை எழுதிருக்குன்னு சாப்பிடுவீங்களா? எத்தனை வேலை எழுதிருக்குன்னு கரெக்டா பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பெற்றோருக்கு கொடுப்பாங்க. சரி, ஓகே. அப்படியானால் வேதத்திலே இதை பத்தி தகவல் எங்கேயாவது இருக்கிறதா? எங்கேயாவது கொண்டாடி இருக்காங்களா? எங்கேயாவது நாள் ஆசிரிச்சிருக்காங்களா? எப்போ தேடி இருக்கீங்களா? அந்த போதகர் சொன்னாரு, அந்த பாஸ்டர் சொன்னாரு, நானும் செய்றேன். ஏன் நினைக்கிறோம்? என் சொந்த நினைவு. பாருங்க, அப்படி கட்டடம் கட்டினா அது இடிஞ்சு போகும். சொந்த காரியத்துல நம்ம கட்டக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய காரியம். கட்டுக்கதைகளுக்கும் சீர்கட்டு போக பண்ணும். நாம் இந்த மாதிரி மாயான காரியங்களை ஆர்வம் செலுத்தும் போது நம்ம நினைக்கிறோம், ஏன்னா இந்த கிறிஸ்துவன் சபையில ஒரு பண்டிகையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, எப்ப பார்த்தாலும் வசனங்களே சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு சந்தோஷமே இல்லை. நினைக்கிறோமா நினைக்கலையா? நீங்க ஆத்துமாவுக்காக நினைக்கிறீங்களா, மாம்சத்துக்காக நினைக்கிறீங்களா? சரி, இப்ப பிள்ளைகளாம் கூப்பிட்டு இங்க பெரிய ஒரு ட்ரம்ஸ் வச்சுட்டு டம்மன்னு இந்த தொங்க போட்டு அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டம் வருமா? மகிழ்ச்சி, துள்ளல், பயங்கரமா துள்ளல் வரும். அது எதை சார்ந்தது? நம்முடைய மாம்சத்தை சார்ந்தது. ஆத்மாவுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே. அப்ப ஆத்மாவிற்கு பிரயோஜனம் இல்லாத இந்த பெண்டேகோஸ்தே மக்கள் ஆடுற ஆட்டமோ அந்த பாடுற பாட்டும் ஆத்மாவுக்கு எந்த பிரயோஜனம் சிந்திக்குதா? அந்த நடனமும் அந்த ஆட்டமும் ஆத்மாவை எந்த வகையில கட்டி வைக்குது? உள்ள போகவே போகாது. பாருங்க, விருந்து வீட்டுக்கு போகலும் துக்க வீட்டுக்கு போக நல்லது. ஏன்னா மனுஷனுடைய முடிவு காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் மனதில் சிந்திப்பான். ஏன்? துக்க வீட்டுல அவன் சிந்திக்கிற அளவுக்கு ஒரு அமைதி நிலவுது. இப்ப அந்த அமைதி கெடுத்துட்டாங்க மொத்தமா. என்னது அந்த கரகாட்டம், அடுத்து ஒளிபெருக்கி, அடுத்து இன்னும் பேண்டு வாத்தியங்கள் எல்லாம் போட்டு சிந்திக்கிறதுக்கு நேரம் கிடையாது. நீங்கள் சேர்ந்து ஆடுறது குடிக்கிறதுக்கு தான் நேரம் இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம கேள்வி என்னன்னா, மூடனுடைய பாட்டை கேட்பதை விட ஞானியினுடைய கடிந்து கொள்ளுதலை கேட்பது நல்லது. ஒரு பாட்டை கேட்டி ஆடி இந்த மாம்சத்துல புல்லரிக்கிறத விட ஆவிக்குரிய வகையில நீங்க ஆத்துமாவுல வேர்வை ரத்தமா மாறுற அளவுக்கு நீங்க பாடுபடணும். பாருங்க, அதை விரும்புற எத்தனை பிள்ளைகள்? பொதுவா மாம்சத்தை தான் நம்ம என்ன செய்யறோம்? மாம்ச சந்தோஷத்தை விரும்புகிறோமே தவிர ஆவிக்குரிய சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். ஆகையினால பிறந்த நாள் என்று ஒரு தேவன் வார்த்தையில எங்குமே இல்லை. அவங்க ஆதி சபையார் எங்கேயாவது ஒரு பிறந்த நாள் கொண்டாடினாங்களா? அதுவும் இல்ல. இந்த மனுஷனாவது அப்படி பிறந்த நாள் செபிச்சிருக்காங்களா? அதுவும் இல்ல. இதெல்லாம் யார் சொன்னது? பிறந்த நாள்னா பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ் வரும், பிறந்த நாள்னா பிள்ளைகளுக்கு கிஃப்ட் வரும், சைக்கிள் வரும், பைக் வரும், கார் வரும், அல்லது ஏதோ ஒண்ணு வரும். பாருங்க, அப்போ நாம நம்முடைய தேவைகளுக்காக தான் பிறந்த நாள் ஆரம்பிச்சோமே தவிர தேவனுக்காக ஆரம்பிக்கல. தேவனுக்கான தேவன் சொல்லணும், அதுதான் முக்கியம். நீங்க கேள்வி அதான் கேட்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய ஆத்துமாக்களை கட்டுவிப்பதற்கும் நாம் அதை சொல்லும் போது சில மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 2 தீமோத்தேயு 4:3-4. 2 தீமோத்தேயு 4:3-4. ஏனென்றால்
அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஒருவேளை நம்ம ஆத்மாவை கட்டும் போது சில பிள்ளைகள் அதை விருப்பம் இல்லாம கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாம, சவுண்ட் டாக்டரின். அப்போ ஒரு ஆரோக்கியம் நிறைந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக பாரம்பரியமான வழிகளை பின்பற்ற மக்கள் பெரும்பாலும் விரும்புறாங்க. இதெல்லாம் போதிக்கும் போது நீங்க ஏற்றுக்கொண்டா நீங்க ஞானஸ்நானம் பெற முடியும். ஏற்றுக்கொள்ளலைன்னா அது வேண்டாம். நீங்க விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். மனப்பூர்வமாய் ஆமா இதெல்லாம் வேதத்துல இல்ல, நான் இது வரைக்கும் பொய்க்கு செவி கொடுத்திருந்தேன், இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், கர்த்தரை கீழ்ப்படியணும், இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒன்று அப்படி நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்கு திரளான மக்கள் சேருவாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம சேரக்கூடாது என்பதற்காக கண்டிப்பா நம்ம கடிந்து கொள்ளணும் சொல்றாரு. தீத்து 1ஆம் அதிகாரம் 13-14. இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். அப்ப பிள்ளைகளுக்கு ஒருவேளை கேட்பாங்க, ஞானஸ்நானக்கூடிய பிள்ளைக, போமா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத, எனக்கு சந்தோஷம் தான், பூமிக்குரிய சந்தோஷம் தான் பிடிக்குது அப்படி சொல்லும் போது நீங்க சாந்தமா சொல்லி பாருங்க. கண்டிப்பா கடிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய வகையில் உடைய ஆத்மாவை நீ பாழாக்கி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லணும், எச்சரிக்கணும். அப்ப பிள்ளைகளுக்கு நம்ம அப்படி எச்சரிக்கிற பொழுது பாருங்க, ஒரு பாடத்திட்டத்தை நீங்க படிக்கும் பொழுது 10வது புத்தகத்தை படிக்காம 10வது படிச்சுட்டு 11வது புத்தகத்தை படிச்சீங்க, என்ன பிரயோஜனம்? அதுவும் புத்தகம் தான், என்ன பிரயோஜனம்? அது ஃபியூச்சர்ல உதவும், ஆனா இன்னைக்கு ஃபெயில் ஆயிடுவீங்க நீங்க. அப்படியான வேத வாக்கியங்களில் காணப்படாத ஒன்றை நீங்கள் பின்பற்ற ஆர்வம் கொள்ளுவதே தவறு. அப்படிப்பட்ட எண்ணங்களே முதலாவது எப்படி வருது? வரும். ஆனாலும் அவளை கடிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையில் இல்லை என்பதை தெளிவுபடுத்தணும். நம்ம கிறிஸ்தவம் என்றாலே ஒரு வக்கீல் எதை வச்சு ஆதாரமா வாதிடுவாரு? சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம், சரிதானே? சட்டம் இல்லாமல் நீதிபதி என்ன செய்ய மாட்டாரு? ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, சரிதானே? வாலிபர்கள் எல்லாம் சொல்லுவோம், சரிதானே? அப்படியானால் வேத வசனம் ஆதாரம் இல்லாமல் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேத வசனம் ஆதாரம் இல்லாவிட்டால் நாம் ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அங்கே நம்ம என்ன மாமி, நம்ம வார வாரம் கர்த்தருடைய பந்தி சாப்பிட்டு இருக்கோம், அவங்க மாசத்துல ஒரு முறை செய்றாங்க, அதை செஞ்சா என்ன? அப்போ உடனே என்ன கேட்கணும்? அப்படி வாக்கியத்தில் இருக்கிறதா என்று கேட்கணும். இல்ல அவ வாரத்துக்கு முதல் நாள் சாப்பிடலாம் இருக்கா? இருக்கு, அதை படிச்சு காட்டணும். அப்போ 20ஆம் அதிகாரத்தை அப்ப இருக்குன்னு அதை ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? விட்டுறணும். நீங்கள் ஒரே கேள்வி கேளுங்க, அவங்க சொல்லுகிற வேத வாக்கியங்கள் இல்லை என்றால் விட்டு விடுங்கள். அதுக்கான வாக்குவாதம் பண்ணாதீங்க, அதுக்காக எதிர்த்து பேசாதீங்க, அதுக்காக நீங்க முறையிட்டு பேசாதீங்க, முறுமுறுக்காதீங்க. ஓ இல்லையா? இல்ல, இருக்கிறதை பின்பற்றுகிறேன். இதுதான் அஸ்திபாரம். ஆரோக்கியமாய் இருக்கும்படி அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எதை நம்ம பின்பற்றணும்? மகத்துவங்கள். 2 பேதுரு 1:16. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். சரி, அப்போ தேவனுடைய வார்த்தையை கட்டுக்கதைகளை அவங்களை பின்பற்றவில்லை, தேவனுடைய மகத்துவங்களை கண்ணார கண்டவர்களாகவே வல்லமையும் வருகை அறிவிக்கிறாங்க. நம்மளுடைய ஆத்மாவுக்கு நம்ம அர்த்தம் கொடுக்கணுமே தவிர கட்டுக்கதைகளையும் மனித ஞானங்களையும் மனிதனுடைய தந்திரமான பேச்சுக்களையும் உலகம் பின்பற்றுகிற பாரம்பரியங்களையும் ஆத்மாவுக்கு ஒருபோதும் கொடுக்கக்கூடாது. அது பாருங்கள், ஒரு சிமெண்டிலே ஒரு களிமண்ணை கலந்து கட்டம் கட்டினீங்கன்னா என்ன ஆயிடும்? ஒட்டாது, ஒட்டாது, இடிச்சு போயிடும். பிள்ளைகளுக்கு பால் ஊட்டும் போது கலப்பாய் கொடுத்தா என்ன ஆகும்? வயிற்றுப்போக்கு உண்டாகும், சரிதானே? அப்ப தேவனுடைய வார்த்தையை பியூரா சுத்தமா ஒருத்தர் பின்பற்றுமே தவிர கலப்பா என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. மகத்துவத்தை அறிவிக்கணும், அவருடைய வல்லமையை நாம் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு சொல்லணும். அப்படி சொல்லிக் கொடுத்த அந்த பிள்ளைகளை அப்படிதான் கட்டுவிக்கணுமே தவிர எந்த ஒரு காரியமும் இல்லை. உங்களுக்கு கடைசியா ஒரு கேள்வி பதில் வகுப்பு ஒண்ணு இருக்கும். உங்களுடைய கேள்விகளை எழுதி வச்சுட்டே வாங்க. நீங்க ஒரு நாள் உங்களுக்கான கேள்வியே நீங்க வரவேற்கப்படுகிறது.
உங்களுக்கு என்னெல்லாம் புரியலையோ, என்னெல்லாம் கேள்வி இருக்கோ அதை கேட்டீங்கன்னா அதுக்கு பதிலாக நம்ம சொல்லுவோம். உங்களை சும்மா தண்ணிக்குள்ள தூக்கி அமைக்கிற மாட்டோம். நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் அதை செய்வோம். சாகாம உயிரோடு இருக்கிறவங்களை தூக்கி உள்ள அமுக்குனா நான் குற்றவாளியா இருப்பேன். ஆக நீங்க அந்த பழைய காரியங்களுக்கும் நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களுக்கும் தவறு, இது நான் தெரியாமல் புரிந்து கொண்டேன் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் அது முடியும். அப்பா அம்மா சொல்வதற்கோ ஊழியக்காரங்க சொல்வதற்கோ நீங்க கீழ்ப்படின அவசியம் கிடையாது. நான் அருமையாய் புரிந்து கொண்டிருக்கிறேனா? எங்கிருந்து புரிந்து கொண்டேன்? உலகத்திலிருந்து இல்ல, வேதத்தில் புரிந்து கொண்டேனா? அதுல இருந்தா நீங்க கீழ்ப்படியணும். தேவனுக்கு பிரியமானது உங்களை ஆரோக்கியமாக என்ன செய்யும்? ஆக்கும். அப்ப இந்த கற்பனை கதை, கட்டுக்கதையெல்லாம் என்ன செஞ்சாரு தேவன்? ஏசாயா 44:25. ஏசாயா 44:25. நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்முடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். பாருங்க, அன்றைக்கே இந்த மாதிரி காரியங்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ கட்டுக்கதைக்காரன் குறிகள் எல்லாம் அபத்தமாக்குறார், உடைச்சு போடுறார். குறி சொல்லுவவங்களை நிர்மூடராக்குறாரு, ஞானிகளை வெட்கப்படுத்துறாரு, அறிவை பைத்தியமாக பண்ணிட்டாரு. அப்ப யாருடைய வார்த்தை நிலைக்கும்? 26ஆம் வசனம். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். சரி, அவருடைய ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்தி ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி. அப்போ கதைகளும் கட்டுக்கதைகளும் மனித ஞானங்களும் தந்திரங்களும் பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற ஞானம் என்ற கொள்கையின் விபரீதங்களுக்கும் நம்ம விலகி இருக்கணும். நீங்கள் ஒரே கேள்வி, கர்த்தர் அவ்வாறு சொல்லி இருக்கிறாரா என்று கேளுங்க. அப்படி சொல்லலைன்னா அதை நீங்க பின்பற்றாதங்க. மனிதனுடைய பொய்யான காரியங்களுக்கு பின்பற்றாதங்க. இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது, அதை நம்ம கூட்டி குறைச்சா என்ன ஆகும், அது நம்ம இன்னும் போதிக்கல. இது சரி. அப்போ இயேசு பிறந்து தேதி வச்சுட்டாங்க. கர்த்தருடைய பந்தி வாரத்துக்கு முதல் நாள் இருக்கு, அவங்க மாசத்துல ஒரு ஆள் செய்யறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் அடிக்கும்படி இன்னைக்கு ஒன்னும் சொல்லல, அந்நிய பாஷை பேசும்படி ஒன்னும் சொல்லல. அதை செஞ்சா என்ன ஆகும்? கர்த்தர் விரும்புவாரா விரும்ப மாட்டாரா? இது வாத வருமா இல்லது நம்மளை தண்டிப்பாரா என்ற பாடங்கள்லாம் பின்னாடி போதிக்கணும். அது நம்ம இன்னும் போதிக்கல. அப்போ இதெல்லாம் போதிக்கும் போது உங்களுக்கு பயம் ஏற்படும். பாருங்க, நம்ம தேவனுக்கே செஞ்சாலும் ஒரு சொல்லிட்டு முடிச்சிருவோம். நீங்க குடில் யாருக்காக அமைக்கிறீங்க? ஒரு குடில் யாருக்காக அமைக்கிறீங்க? தேவனுக்கு. அந்த ஸ்டார் யாருக்காக அமைக்கிறீங்க? தேவனுக்கு. சரியா சரியா? வாலிபர்களுக்கு கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கு அந்த சீரியல் பல்பு சகஜகன் இருக்கு இல்லையா, அது யாருக்காக? தேவனுக்கு. அப்படித்தான் நினைக்கிறோம், அப்படி நினைச்சுதான் செய்யறோம். ஸ்டார் தேவனுக்கு. பார்க்க நல்லதானே இருக்கு, நல்லதான் இருக்கு. தேவன் அப்படி சொன்னாரா? நீங்க அதான் கேட்க. தேவன் அப்படி சொல்றாரா இல்ல விக்கிரக வழிபாடு நினைக்கிறோமா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் பாருங்க, அவன் கட்டு ஸ்டாரை விட நான் பெருசா கட்டணும், அவன் போட்டு அந்த குகையை விட பெருசா செய்யணும். பெருமை இருக்கா? தேவனுடைய காரியங்களை பெருமை இருக்கலாமா? இந்த முதல் ஒரு இது கட்டுவாங்க பாத்திருக்கீங்களா? அன்றைக்கு ஒரு சிலை கட்டும்போது என்ன ஆகும்? அந்த பிள்ளையார் வைப்பாங்க, இவ்வளவு அடிதான் வைக்கணும், இவ்வளவு தான் வைக்கணும்னு ஒரு திட்டம் போட்டாங்க இல்லையா? அவங்கள விட நான் பெருசா செய்யணும், அவங்களோட பெருசா செய்யணும், இப்படி யோசிக்கிறோம். பாடல் பாடும்போது சபைகளை பாக்குறீங்களா? நம்மகிட்ட இல்ல, வெளியே பாக்குறீங்களா? நம்ம ஒரு பாட்டு பாடணும்னா அவங்க சத்தமா உயர்த்தி வேகமா பாட ஆரம்பிப்பாங்க. என்னது பேரு? ஓ, எனக்கு பாட தெரியுது பாருங்க, பெருமை. தேவனுடைய காரியங்களா பெருமைக்காக செய்வாங்க. தேவனுக்கு செய்யறத தேவன் எப்படி சொல்லியிருக்காரோ அப்படி செய்யணுமே தவிர நாம் மனுஷனுக்காக செய்து கொண்டிருந்தால் அதனால தேவன் என்ன விரும்புறாரு? இதெல்லாம் நீங்க எப்படி செஞ்சிருக்காங்களா அப்படின்னு தேடணும். செஞ்சிருக்காங்களா மம்மி, செஞ்சிருக்காங்களா டாடி அப்படி கேட்கணும். நீங்க உங்க பெற்றோரை பார்த்து கேட்கணும். இப்படி பைபிள் இருக்கா காட்டுங்க அப்படி கேட்கணும். காட்டினா நீங்க பின்பற்றுங்க, இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது? பின்பற்ற வேண்டாம். நம்முடைய ஆத்துமா கெட்டு போயிடும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்மாவை கட்டுவிப்பதற்கு நமக்கு அஸ்திவாரம் சரியா இல்லைன்னா, அஸ்திவாரம் இல்லாம ஒரு கட்டடத்தை நீங்க கட்டினீங்கன்னா நிச்சயமா இடிச்சு போயிடும். அஸ்திவாரம் பிரதானமானது. அஸ்திவாரம் கட்டும் போது நீங்க ஜாக்கிரதையா போடணும், சுறுசுறுப்பா செய்யணும். எதை விசுவாசிக்கிறோம், எதை நம்புறோம்,
எதை நம்ம ஏற்றுக்கொள்றோம் அப்படிங்கிற உறுதியா இருக்கணும். மனிதனுடைய கற்பனையில் ஏற்றுக்கொள்றோமா, தேவனுடைய வார்த்தையில் ஏற்றுக்கொள்றோமா? தேவனுடைய வார்த்தையில் ஏற்றுக்கொண்டா ஒரு நாள் இடிஞ்சு போயிடும், மன்னிக்கணும். மனிதனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டா இடிஞ்சு போயிடும், தேவனுடைய வார்த்தையை கொண்டா நிலைத்து நிற்கும். அப்படி அப்போ நிலைத்து நிற்கிற கட்டுமானங்களையும் கட்டி உன் நாட்களை வீணாக்காதபடி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. நிறைவான ஜெபத்தை பணித்தரும் சகோதரர் ராஜநாயகம் பிரதர் அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, எங்களை உண்டாக்கின சிருஷ்டிகரே நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய ஆத்துமாக்கள் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு கட்டுவிக்கப்படுவதற்கு இந்த வகுப்பை ஆயத்தப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற பிள்ளைகளும் என்னுடைய ஆத்துமா கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதற்காக தேவனுடைய வசனத்தை கொண்டு கட்டுவிக்கப்படும் என்பதை நாங்கள் ஆழமாய் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும்படியாயும் தொழில் செய்கிறோம். என்னுடைய ஆத்துமா கட்டுவிக்கப்படுவதற்கு நாங்கள் கட்டுக்கதைகளையோ மனுஷனுடைய பாரம்பரியங்களையோ மனுஷனுடைய உபதேசங்களையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு செவி கொடாதபடிக்கு பிதாவே, எப்பொழுதுமே நாங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு தாழ்மையான இருதயத்தை நீ தந்து நீர் ஆஸ்வதிக்கும்படியாம் தொண்டு செய்கிறோம். உலகத்திலே அநேக விதமான பாரம்பரியங்கள் இருக்கிறது. தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்ற காரியங்கள் இருக்கிறது. பிதாவே, நாங்கள் வேத வாக்கியத்தில் என்ன இருக்கிறதோ, நாங்கள் என்ன காண்கிறோமோ, நாங்கள் என்ன செவி கொடுக்கிறோமோ அவைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிவதற்கு எங்களுடைய ஆத்மாவையும் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் தாழ்த்தக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும்படியாயும் தொழில் செய்கிறோம். இவ்வளவு நேரமாய் உடைய வேத வாக்கியங்களை கொண்டு எங்களை கட்டுவித்தான்மான சகோதரரையும் நீர் ஆஸ்வதிக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் அவருக்கு கொடுத்த ஞானத்திற்கான நன்றி. சரீர ஆரோக்கியத்தை பலத்தை நீர் கூட்டி கொடுத்து இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு கட்டுவிக்க நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாம் தொண்டு பிதாவே, கேட்கிற எங்களுக்கும் பிதாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகள் மெய்தான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. நாங்கள் எப்பொழுதுமே உடைய செவியை சத்தியத்திற்கு மாத்திரம் கீழ்ப்படியும், சத்தியத்தை விட்டு விலக செய்கிற கட்டுக்கதைகளுக்கு நாங்கள் நீங்களாக்கி பிதாவே, உம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்யும்படியாம் தொண்டு பிதாவே, ஞானஸ்நானம் எடுக்க போகிற பிள்ளைகளும் எது சரியானது எது தவறானது என்பதை தயவு செய்து அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான ஞானமுள்ள இருதயத்தையும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து நீர் ஆஸ்வதிக்கும்படியாயும் தொண்டு பிதாவே, தொடர்ந்து இப்பொழுது பிள்ளைகள் போகும்போது நீர் பாதுகாப்பை தந்து சுகபத்திரமாய் அவருடைய வீடுகளில் செல்ல உதவி செய்யும்படியாகவும் உமக்கு சுத்தமான நாளை தினத்திலும் நாங்கள் கலந்து கொண்டு உடைய வார்த்தைகளை கொண்டு கட்டுவிக்க உதவி செய்யும்படியாகவும் தொண்டு பிதாவே, யாவருக்கும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய தயவும் இருந்து வழிநடத்தும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.